Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 8 இந்த 3 நாட்கள்லையும் நடந்த நமக்கு இந்திய சுதந்திர போராட்டம் தொடர்பான மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஆனால் இதில் சில மைன்யூட்டான பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுலேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அதை நம்ம மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 8. காலக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ். ப்ரைஸ் 2222 ரூபா. இதில் காட்ட போகிற ஐஎன்எம் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஐஎன்எம் பாங்கன் பேட்சில் எடுத்த நோட்ஸ் தான் ஷோ பண்ணுறேன். ஜென்ரல் தமிழ் 1600. இது நம்ம காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம். இந்த டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருப்போம். இது போக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டீம் வந்து ரிப்ளை பண்ணும். டெலகிராம் வந்து காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச் பண்ணாலும் வரும். ஓகே, முதல்ல இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம் ஆகஸ்ட் 1 சரியா? ஆகஸ்ட் 1, 1920 இந்த ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தியால் நிறுவப்பட்டது. இங்கிலீஷில் ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஃபவுண்டட் பை காந்தி அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 1, 1920. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதே ஆகஸ்ட் 1, 1920 தான் பாலகங்காதர திலகர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். அதனால தான் ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக 1921 திலக் ஸ்வராஜ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று, அதாவது திலகர் சுயராஜ்ய நிதி அப்படிங்கிற ஒன்றை மகாத்மா காந்தி வந்து உருவாக்கியிருப்பார். அப்போ ஆகஸ்ட் 1, 1920 மகாத்மா காந்தியால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் போது நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் வெகுஜன இயக்கம் 1920 ஒத்துழையாமை இயக்கம் நிறுவப்பட்டது. மார்ச் 10, 1920 தட் மீன்ஸ் ஆகஸ்ட் 1 முன்னாடியே மார்ச் 10, 1920 அன்னைக்கு கிளாஃபத் மாநாட்டில் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்திற்கான செயல் திட்டத்தை வெளியிட்டார். அதாவது செயல் திட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத காந்தி வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். அதில் பிரிட்டிஷ் பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணித்தல், சுதேசியை ஊக்குவித்தல் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியை வன்முறையின்றி எதிர்ப்பது ஆகியவை அடங்கும். இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தேதி ஆகஸ்ட் 1, 1920, மார்ச் 10, 1920 2 தேதி முக்கியம். நோட்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பெய்ட் பேட்சில் பைலிங்கலாக தான் கொடுத்துருப்பேன். அடுத்து செப்டம்பர் 5, 1920 அன்று மகாத்மா காந்தியின் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸால் இந்த ஒத்துழையாமை இயக்கம் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? காந்தின்னு மட்டும் காந்தி எப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்குனார் அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 1, 1920. செப்டம்பர் 5, 1920 தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸாலே நிறுவப்பட்டது. நமக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட காலகட்டம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 5, 1920 சௌரி சௌரா சம்பவம் நடந்துச்சு இல்லையா, பிப்ரவரி 1922 அது வரைக்கும் நமக்கு ஒத்துழையாமை இயக்கத்தோட காலகட்டம். இந்த செப்டம்பர் 5, 1920 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அதோட தலைவர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த பேஜில் காட்டுறேன். 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை திட்டத்தை தொடங்கியது. இந்திய தேசிய காங்கிரஸின் நாக்பூர் மாநாடு 1920 டிசம்பரில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. இது வந்து நமக்கு அஃபீஷியலாக எப்போவுமே வருஷம் டிசம்பரில் நடக்கும்ல, அந்த மாநாடு 1920 டிசம்பரில் நடந்தது. இதோட தலைவர் யாருன்னு சொல்லுங்கள், நான் அடுத்த பேஜில் காட்டுறேன். அப்போ செப்டம்பர் 5, 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு காங்கிரஸ் மாநாடு கூட்டப்படுது. அஸ் யூஷுவல் நமக்கு டிசம்பரில் நடக்கிற 1920 டிசம்பர் நாக்பூர் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தோட காலகட்டம் செப்டம்பர் 1920 பிப்ரவரி 1922 வரைக்கும். ஒத்துழையாமை இயக்கம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான இந்தியாவின் போராட்டத்தில் முக்கியமானது. ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தியின் தலைமையில் செப்டம்பர் 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு பிறகு பூர்ண சுவராஜை பெறுவதற்கான நம்பிக்கையுடன் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் தொடங்கப்பட்டது. அடுத்து
இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து டிசம்பர் 1920 நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானத்தை மூவ் பண்ணது யார் அப்படின்னா சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் மூவ் த மெயின் ரெசல்யூஷன் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் த ஆனுவல் செஷன் ஆஃப் த காங்கிரஸ் இன் நாக்பூர் இன் 1920. இது நிறைய இடங்களில் முக்கியமான கேள்வியாக கேட்பாங்க. அதாவது நாக்பூர் அமர்வில் அமைதியான மற்றும் சட்டப்பூர்வமான வழிகளில் சுயராஜ்யத்தை அடைய காங்கிரஸ் முடிவு செஞ்சது. இதனால் அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட வெகுஜன போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட்டங்களை ஒப்படைத்தல், பள்ளிகள், நீதிமன்றங்கள் மற்றும் கவுன்சில்களை புறக்கணித்தல், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை மேம்படுத்துதல் மற்றும் கடுமையான அகிம்சை போன்ற ஒரு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, காந்தியோட முதல் போராட்டம், கடைசி போராட்டம், இந்த ரெண்டுக்கு நடுவில் நிறைய ஐடியாலஜிஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைக்காதீங்க, அரசு பணிகளில் இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க, கல்விக்கூடங்களில் இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க, நீதிமன்றத்தில் இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் புறக்கணிப்பை பற்றி காந்தி பேசியிருப்பார். ஆனால் இதுவே நீங்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ காந்தி என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் வந்து அரசு பணிகளில் இருந்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு அளிங்க, இராணுவத்தில் இருந்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு அளிங்க, ஸோ எதுலையும் வெளியே வராதிங்க, உள்ளே இருந்துக்கிட்டே சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு அளிங்கன்னு எப்போ வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் சொல்லியிருப்பார். 1920 சிறப்பு அமர்வு கல்கத்தா, தலைவர் வந்து லாலா லஜபதி ராய். இந்த சிறப்பு அமர்வில் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை தொடங்குச்சு. மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். 1920 நாக்பூர் தலைவர் யார் அப்படின்னா சி விஜயராகவாச்சாரியார். மொழி அடிப்படையில் காங்கிரஸோட செயற்குழுக்களை மறுசீரமைப்பது, ஜின்னா வந்து இந்திய காங்கிரஸை விட்டு வெளியேறார். கடைசியாக 1920 நாக்பூரில் நடந்த காங்கிரஸின் வருடாந்திர அமர்வில் ஒத்துழையாமை பற்றிய முக்கியமான தீர்மானத்தை சிஆர் தாஸ் முன்வைத்தார். இதை தான் காங்கிரஸ் வந்து ஏற்றுக்குச்சு. சரியா? ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஈவன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ அகாலிதளம்னு எடுத்துக்கிறோம், இல்லைனா சீக்கியர்கள் வந்து ஊழல் மகான்கள்ட்ட இருந்து சீக்கிய புனிதத்தலங்களை மீட்க போராடிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட இடங்களில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இதை வந்து பின்னாளில் ஒத்துழையாமை இயக்கத்தோட சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் நிறைய இருக்குது. நம்ம என்ன ஈவெண்ட்டுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். பட் கிளாஸில் இதை தாண்டி நிறைய கொடுத்துருப்பேன். என்ன போராட்டம் நடந்தது, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால், நம்ம இவர் இருக்கார்ல மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்டுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த RRR படத்தில் வந்து ராம்சரனோட கேரக்டர் ஒன்று வரும்ல, அவர் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். இதெல்லாமே சொல்லியிருப்போம். 7 ஆகஸ்ட் 1905 1 ஆகஸ்ட் பார்த்தோமா, இப்போ 7 ஆகஸ்ட். இந்த 7 ஆகஸ்ட் என்ன அப்படின்னா சுதேசி இயக்கம் தொடங்கிய தினம். நமக்கு வந்து சுதேசி இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னா வங்கப்பிரிவினை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது பல வகைகளில் சொல்லப்படுது. இப்போ பிரிட்டிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நிர்வாகத்திற்காக தான் வங்காளத்தை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்திய மக்களோட தரப்புலேருந்து பார்த்தோம்னா அது இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அட் த கோர் உண்மை என்ன தெரியுங்களா, பெங்காலி பீப்புளை அது வந்து மைனாரிட்டியாக மாற்றுச்சு. அதாவது இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இல்லை தமிழ்நாடு கூட ஒரு 4-5 மாநிலம் இருக்குது, ஆனால் பெயர் வந்து தமிழ்நாடு தான் வச்சுக்கோங்க. சென்னை மாகாணம்னு இருக்குது. சென்னை மாகாணத்தை வந்து நான் நிர்வாகத்துக்காக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் மொழி பேசுகிற மக்களை பிரித்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வங்காளத்தை பிரித்து வங்காள மொழி பேசுகிற மக்களை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சேர்த்து விட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் வங்காள மொழி பேசுகிற மக்கள் சிறுபான்மையானதாக தான் இருந்தாங்க. இதுதான் இதில் மெயின் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, வங்காளத்தை பிரிக்க அரசாங்கம் முடிவு செஞ்சது டிசம்பர் 1903. வங்க பிரிவினை பற்றிய தனது யோசனையை ஜனவரி 1904 இந்திய அரசாங்கம் மக்களுக்கு சொல்லுச்சு. அப்போ இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்கு சொல்லுச்சு. ஜூலை 20, 1905 அன்னைக்கு வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 16, 1905 அன்னைக்கு வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்தது. டிசம்பர் 12, 1911 டெல்லி தர்பார் நடந்திருக்கும் இல்லையா, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டு வங்கம் மறுபடியும் இணைக்கப்பட்டது. இதுதான் வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினைக்காக நிறைய இயக்கங்கள் வந்து தோன்றுச்சு. அதில் தீவிரவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 4-fold ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவிரவாதிகளின் 4 மடங்கு திட்டம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா திலகர் தான் இதை முன்முயர்ந்து எடுத்தார். இதில் வங்க பிரிவினைக்கு எதிராக சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக மக்களை ஒருங்கிணைக்க திலகர் 4 மடங்கு போராட்டத்தை முன்வைத்தார். இதை நீங்கள் எங்கே எழுதியிருக்கலாம் அப்படின்னா
லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு தொழிலதிபர்களின் பங்குன்னு ஒரு கேள்வி இருந்துச்சா, அதில் இதில் இருக்க ஒரு சில பாயிண்டை நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம். நான் கிளாஸில் வச்சே சொல்லியிருந்தேன். ஓகே, இவரோட ஃபோர் ஃபோல்டு ப்ரோக்ராம் என்ன? சுயராஜ்யம், சுதந்திரம் அல்லது சுய ஆட்சி. பகிஷ்கர், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது. சுதேசி, இந்திய பொருட்களை பயன்படுத்துறது. ராஷ்டிரிய சிக்ஷன், தேசிய கல்வி. லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின் இது, ஞாபகம் இருக்கா? வேணா எடுத்து பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு போட்டு பெங்கால்னு போட்டிருப்பாங்கல்ல, ராஷ்டிரிய சிக்ஷன், தேசிய கல்வி. இது லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இளைஞர்கள் வந்து இந்த ஃபோர் ஃபோல்டு ப்ரோக்ராம் 4 மடங்கு திட்டத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பாலகங்காதர திலகர் வந்து எல்லாத்தையும் வேண்டுகோள் கொடுத்தார். அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி. ஓகே, 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் சுதேசி பொருட்களோட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. உள்நாட்டு உற்பத்தியை நம்பி வெளிநாட்டு பொருட்களை கட்டுப்படுத்த 7 ஆகஸ்ட் 1905 அன்னைக்கு கல்கத்தாவில் இருக்க டவுன்ஹாலில் இருந்து சுதேசி இயக்கம் முறையாக தொடங்கப்பட்டது. அப்போ 7 ஆகஸ்ட் 1905 இருக்கு இல்லையா, தேசிய கைத்தறி தினம்னு சொல்கிறோம்ல. ஏன் தேசிய கைத்தறி தினம் வந்தது? அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் முறையாக தொடங்கப்பட்டது. அதை தான் நம்ம வந்து ஹேண்ட்லூம் டே அப்படின்னு சொல்கிறோம்ல, தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு சொல்கிறோம்ல. காரணம் வந்து இதுதான். ஓகே, அப்போ சுதேசி இயக்கம் என்னைக்கு தொடங்கப்பட்டதுன்னா 7 ஆகஸ்ட் 1905. எங்கேருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா கல்கட்டாவில் இருக்க டவுன்ஹாலில் இருந்தால் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பாலகங்காதர திலகர் மற்றும் சிவராம் பந்த் முன்னிலையில் வெளிநாட்டு பொருட்களின் எரிப்பு முதலாக பூனேவில் அக்டோபர் 7, 1905 நடந்தது. ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் தொடங்கிட்டாங்க. அக்டோபர் 7 பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறையாக வெளிநாட்டு பொருட்களோட எரிப்பு தொடங்கப்பட்டது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெளிநாட்டு பொருட்களை முக்கியமாக என்னத்தை எரிச்சாங்க தெரியுமா, இல்லை என்னதை புறக்கணிச்சாங்க? வெளிநாட்டு பொருட்களில் முக்கியமாக என்னதை எரிச்சாங்க, என்னதை புறக்கணிச்சாங்க? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அக்டோபர் 7, 1905 அன்னைக்கு புனேவில் இருக்க லக்டி புல்லுக்கு எதிரே திலகர் மற்றும் சிவராம் பந்த் முன்னிலையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளின் மீது பெரிய நெருப்பு வைக்கப்பட்டு எரிந்தது. அப்போது பெர்குசன் கல்லூரியில் மாணவராக இருந்த வீர் சவார்கர் தலைமையில் புனே எரிப்பு நடைபெற்றது. 1905 கொல்கத்தா கூட்டத்தில் வங்கப்பிரிவினைக்கு பதிலளிக்கும் விதமாக சுதேசி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்க அழைப்பு விடுப்பதில் சுரேந்திரநாத் பானர்ஜி உண்மையில் முக்கிய பங்கு வகித்தார். கல்கத்தா டவுன்ஹாலில் நடந்த இந்த கூட்டம் சுதேசி இயக்கத்தின் முறையான பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். மான்செஸ்டர் துணி மற்றும் லிவர்பூல் உப்பு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டு பொருளை புறக்கணிச்சோன்னு சொல்கிறோம் இல்லையா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். மான்செஸ்டர் துணி மற்றும் லிவர்பூல் உப்பு போன்ற பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். ஓகேங்களா? இப்போ சுதேசி அப்படிங்கிறது இந்திய பொருட்களை பயன்படுத்துறது, பகிஷ்கர் அப்படிங்கிறது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது. இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. இப்போ இந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட தேதி 7 ஆகஸ்ட் 1905. இது ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம நேஷனல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இதில் நான் சொன்ன இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். திலகர் கேசரி அப்படிங்கிற பத்திரிகையில், இது யூபிஎஸ்சிலையும் கேட்டான், டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டாங்க. என்னென்னா திலகர் வந்து எந்த பத்திரிகையில் சுதேசி இயக்கம் தொடர்பான கருத்துக்களை எழுதினார்னு கேட்டாங்க. கேசரி அப்படிங்கிற பத்திரிகையில் சுதேசி பற்றியும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது பற்றியும் மக்கள் இந்த இயக்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதினார். திலகர் தாராளவாத மிதவாத தலைவர்களான கோகலே போன்றவர்களையும் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கோகலே உடன் திலகர் வந்து பந்தர்பூர் அப்படிங்கிற இடத்துல சுதேசி பொருட்களுக்கான ஒரு மாநாட்டை நடத்துகிறாரு. அங்கு கடவுள் பாண்டுரங்கனின் ஏராளமான சீடர்களும் பக்தர்களும் கலந்துக்கிறாங்க. திலகர் தொழிலதிபர்களையும் வணிகர்களையும் சுதேசி கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்காக அழைத்தார். போன குரூப் 1 மெயின்ஸுக்கு இதுலேருந்து பாயிண்ட் எழுதியிருந்திருக்கலாம். அதாவது சுதந்திர போராட்டத்தில் தொழிலதிபர்களின் பங்கு இருக்குல்ல, முதல்ல அவங்க சுதேசி இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. திலகரோட பேச்சை கேட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, அப்போ திலகர் வந்து சுதேசி இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தொழிலதிபர்களையும் வணிகர்களையும் அழைப்பு விடுத்தார். ஓகேங்களா? இதில் சில பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த அழைப்பு சமூகத்தின் பலதரப்பு மக்களுக்கும்
மக்களும் ஆதரவு தெரிவித்தனர். சுதேசி இயக்கத்திற்காக 2.5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. சுதேசி இயக்கத்திற்காக மகாராஷ்டிராவில் பைசா நிதி அப்படிங்கிற ஒன்றை தொடங்கி சமூகத்தோட ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்து பணம் பெற்றார். அதிக அளவிலான இளைஞர்கள் முன் வந்து இந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் அனைத்து சமூக மக்களிடமிருந்து பெறப்பட்ட இந்த பணம் புனேவில் தெலக்வான் அப்படிங்கிற இடத்துல ஒரு கண்ணாடி தொழிற்சாலை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 1 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, இப்போ ஆகஸ்ட் 8. The movement was launched at the Bombay session of the All India Congress Committee by Mahatma Gandhi on 8 August 1942. நிறைய பேர் 9 ஆகஸ்ட்பாங்க, 8 ஆகஸ்ட் தான் கரெக்டு. ஏன்னா the movement was launched at the பாம்பே காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆகஸ்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து அஃபிஷியலாகவே தொடங்கப்பட்டது. மறுநாள் தான் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆகஸ்ட் கிராந்தி ஆர் ஆகஸ்ட் மூவ்மெண்ட். ஆகஸ்ட் கிராந்தின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆகஸ்ட் இயக்கம்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட்டில் தொடங்கினதுனால குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் அட் த வார்தா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இன் ஜூலை 1942. இதுக்கான தீர்மானம் வந்து ஜூலை 1942 வார்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வெள்ளையனே வெளியேறு, அதுக்கப்புறம் சைமன் கமிஷனுக்கான முழக்கம், இதெல்லாமே கொடுத்தது யார் அப்படின்னா யூசுப் மெஹ்ரலி அப்படிங்கிற ஒருத்தர் தான். சரியா, குவிட் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து காந்தி காயின் பண்ணல. குவிட் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை வேர்ட் காயின்ட் பை யூசுப் மெஹ்ரலி. இவர் தான் சைமன் கோபேக் அப்படிங்கிற வேர்டையும் பார்த்தீங்க அப்படின்னா காயின் பண்ணியிருப்பார். அதாவது வெள்ளையனே வெளியேறு, சைமனே திரும்பிச்சல் போன்ற வாசகங்களை உருவாக்குனது யார் அப்படின்னா யூசுப் மெஹ்ரலி அப்படிங்கிற ஒருத்தர். சரியா, நாட் காந்தி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் என்றும் அழைக்கப்படும் மும்பையின் கோவாலியா டேங்க் மைதானம் மகாத்மா காந்தியால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட இடம். அவர் மற்ற தலைவர்களுடன் ஆகஸ்ட் 8, 1942 இங்கு கூடியிருந்தார். இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் கிராந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆகஸ்ட் மைதான் இல்லைனா குவாலியா டேங்க் மைதான் அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் வெள்ளையனே வெளியேறு அல்லது பாரத் சோடோ என்ற முழக்கங்களை வழங்கியது. காந்தி வந்து செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தி வழங்கினார். நிறைய பேர் இந்த செய் அல்லது செத்துமடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பைக் பின்னாடிலாம் எழுதியிருப்பாங்க நேதாஜி அவர்களோட ஃபோட்டோவை போட்டு செய் அல்லது செத்துமடி அப்படின்னு. ஆக்சுவலாக செய் அல்லது செத்துமடின்னு சொன்னது காந்தி. சரியா, அதே மாதிரி வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொன்னது யூசுப் மெஹ்ரலி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பின்னணி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியை தொடர்ந்து ஜப்பானிய படையெடுப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு அது பெரிதும் ஆபத்தாக போய் முடியும். அதனால் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்கும் வன்முறையற்ற ஒத்துழையாமை இயக்கத்திற்கும் அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை காந்தி உருவாக்கினார். ஜூலை 14, 1942 வார்தாவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் போராட்டம் பற்றிய யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை 14, 1942 வார்தா காங்கிரஸ் மாநாடு. காங்கிரஸ் செயற்குழு ஜூலை 1942 வார்தாவில் கூடிச்சு அமைதியான வன்முறையற்ற மக்கள் போராட்ட இயக்கத்தின் உத்தரவை காந்திக்கு வழங்க முடிவு செய்தது. அடுத்து இந்த தீர்மானம் தான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் பம்பாயில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்தார், சர்தார் பட்டேல் ஆதரித்தார். ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் சொல்லப்படுற குவாலியா டேங்க் மைதானம் மும்பையில் இருக்குது. அங்கேருந்து தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி தொடங்கினார். ஓகே, இந்த இயக்கத்தின் தீர்மானம் ஆகஸ்ட் 8, 1942 அன்னைக்கு பம்பாயில் இருக்க குவாலியா டேங்க் மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டமும் ஒப்புக்கொண்டது. அதில் என்னென்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது, அனைத்து வகையான ஃபாசிசம்னா எதேச்சதிகாரம்னு சொல்லுவாங்க, மற்றும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிராக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான சுதந்திர இந்தியாவின் உறுதிப்பாட்டை அறிவிக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாங்களே எங்களை ஆட்சி பண்ணிக்குவோம், நீங்கள் வந்து எங்களை ஆட்சி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. ஆங்கிலேயர் வெளியேறியை தொடர்ந்து ஒரு தற்காலிக இந்திய அரசாங்கத்தை உருவாக்கவும் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கீழ்ப்படியாமை அல்லது சட்டமறுப்பு இயக்கத்திற்கு அனுமதி அளிக்கவும் ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கணும் அப்படிங்கிற வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் வார்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1942 நடந்த அந்த குவாலியா டேங்க் மைதானத்திலையும் கூடியிருந்த காங்கிரஸ் கமிட்டி மெம்பர் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா, பட் நமக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வார்தா தான்.
ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பெய்டு பேட்சில் கொடுத்த நோட்ஸ் தான். என்னோட பெய்டு பேட்ச் இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கம்மி. அதுக்காக ஒத்துழையாமைக்குன்னா இவ்வளோ தான் நடத்த மாட்டேன், தாண்டி நிறைய நடத்தியிருப்பேன். நான் இங்கே ஷார்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ். இது சாம்பிள் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. 9597186557 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம டீம் ரிப்ளை பண்ணுவாங்க. ப்ரைஸ் 2222 ரூபா. நுண்ணுரை பொதுத்தமிழ் பேட்ச் 1600. அதுக்கப்புறம் நம்மளுடைய காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப், இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கோர்சஸ் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதை தாண்டி நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே அடுத்தடுத்து நான் போடுறேன். சரிங்களா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால போட முடியல. முக்கியமான ஒரு அப்டேட் சொல்லிடுறேன், ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து இப்போ வரைக்கும் காலாக் அகாடமியில் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். வேறு எங்கேயுமே இப்போ வரைக்கும் நான் கிளாஸஸ் எடுக்கல. கருப்பசாமி சார் வேறு எங்கேயா எடுக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல எங்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சரி? ஏன்னா இப்போ வரைக்கும் நான் கரண்ட்லி ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் ஒன்லி இன் அவர் காலாக் அகாடமி ஆப் ஆர் வெப்சைட் ஒன்லி. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.